தங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டாய். என்னை கைவிட்டு விட்டாய். சரி, சுந்தரி உங்களை எப்படி இலவசமாக தங்க வைத்திருக்கிறாள்? இலவசமா? இந்த உலகில் எதுவும் இலவசமில்லை. மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களிடம் செல்வம் எப்படி வந்தது? எங்காவது பணிபுரிகிறீர்களா? எனக்கென்று யார் வேலையை கொடுப்பார்கள்? என்னை போற்றி பாதுகாக்க ஒரு இருக்கிறாள். தங்கம். தங்கம் என்றால் தங்கம். யார்? சுந்தரியா? இல்லை இல்லை, உன் அம்மா கௌசல்யா மாமியைத்தான் சொல்கிறேன். அவர்கள்தான் எனக்கு பொருளுதவியும் செய்து இங்கு தங்குவதற்கும் ஏற்பாடு செய்தார்கள். அப்படி என்றால் என் அப்பாவிற்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லை தஞ்சா, உன் அப்பாவிற்கும் தெரியும். பொய் சொல்லாதீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய, அதுவும் பொருள் உதவி செய்ய என் அப்பா என்றும் சம்மதிக்க மாட்டார். அந்த பேச்சு இப்பொழுது எதற்கு? அதை விடு. உன்னை பார்க்க இப்பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? எத்தனை நாட்கள் உன்னையே நினைத்து நினைத்து கழித்திருந்தேன் தெரியுமா? பாவம் தஞ்சா தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்று. எனக்கும் அந்த சுந்தரியின் அகத்தில் இடைவிடாமல் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றுதான் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கோவிலுக்கு வந்தேன். தெய்வ சங்கல்பம் பார்த்தாயா? உன்னை பார்க்க வேண்டும் என்று அந்த பெருமாளே உன்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சொல்வார்களே, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததென்று. இப்பொழுதுதான் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். உன்னை பார்த்தும் விட்டேன். இல்லை என்றால் உன் அகத்திற்கே வரலாம் என்று இருந்தேன். சரி, தனியாக எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? பிரசாதம் வாங்க சென்று கொண்டிருக்கிறேன். பிரசாதம் தானே, அதற்கெதற்கு நீ அங்கு போக வேண்டும்? இதோ இங்கே இருக்கிறதே. எங்கே? என்ன மாமி, என்ன இது? இங்கு எனக்கு வேண்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் வளைத்து போட்டு விட்டேன். மாமி, பல பேருக்கு சென்றடைய வேண்டிய பிரசாதத்தை நீங்கள் ஒருவரே வாங்கிக் கொள்வது அநியாயம், அக்கிரமம். சரி சரி, அதுதான் உன்னிடமும் பகிர்ந்து கொண்டு விட்டேனே. இதை போல் பல பேருக்கும் கொடுப்பதற்காகத்தான் வாங்கி வைத்திருக்கிறேன். தஞ்சா, நான் உனக்கு பிரசாதம் கொடுத்தேன். அதனால் நீயும் எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? நான் என்ன கொடுக்க வேண்டும்? நான் உன்னிடம் வேற என்ன கேட்க போகிறேன்? பொருளுதவிதான். கௌசல்யா மாமி உதவி செய்கிறார்கள். ஆனால் அந்த தொகை முழுவதையும் சுந்தரியிடமே கொடுத்து விடுகிறேன். எனக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ள முடிவதில்லை. நான் விரும்பியதையும் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. உனக்கே தெரியுமே தஞ்சா, எனக்கு புடவை என்றால் மிகவும் விருப்பம் என்று. அதுவும் மாதம் ஒரு புது புடவையாவது வாங்க வேண்டும். ஆனால் இங்கு வந்தது முதல் ஒரு புடவை கூட என்னால் வாங்க முடியவில்லை. காஞ்சிபுரமோ புடவைகளுக்கு, குறிப்பாக பட்டு புடவைகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பட்டு, ஒரு பட்டு புடவை கூட உடுத்த முடியாமல் இருக்கிறாள். மாமி, ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என்ன? அப்பா காலமான பிறகு நாங்களே ஏதோ இருப்பதை வைத்து சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலையில் நாங்கள் இப்பொழுது இல்லை. போ தஞ்சா, நீ எப்பொழுதும் இப்படித்தான் சொல்வாய். காந்திமதி மாமிக்கு மிகவும் இளகிய மனம். நான் உன் அகத்திற்கே வந்து காந்திமதி மாமியை பார்த்து உதவியை பெற்றுக் கொள்கிறேன். கடைசியாக ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தது அவர்களை. பட்டு மாமி, நீங்கள் எங்கள் அகத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அகத்திற்கு வரும் எண்ணத்தை அடியோடு மறந்து விடுங்கள். மீறி வந்தால் நான் என் அம்மாவிடமும் அப்பாவிடமும் தெரிவித்து உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் தொகையையும் கிடைக்காமல் செய்து விடுவேன். என்ன தஞ்சா இப்படி எடுத்திருந்து பேசுகிறாய்? நீ எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவள். நான் உனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் சற்று நினைத்து பார். அதற்கு நானும் உங்களுக்கு ஏகத்திற்கு செய்திருக்கிறேன். நாம் இருவரும் சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. நான் வருகிறேன். தஞ்சா, மாறிவிட்டாள். தஞ்சா ஏகத்திற்கும் மாறிவிட்டாள். இதை கௌசல்யாவிடம் சொல்லிவிட வேண்டியதுதான்.
சுவாமி, தங்களைத்தான் சுவாமி. என்னவாயிற்று சுவாமி? ஏன் தங்கள் முகத்தில் இத்தனை குழப்பம்? பதற்றப்படாதே, குழப்பம் ஏதும் இல்லை. மனசங்கடத்தில் இருக்கிறேன். மனசங்கடமா? ஏன்? யாரால்? எதனால்? சோமயாஜி சுவாமிகளால். அவரை நினைத்துதான் மனசங்கடத்தில் இருக்கிறேன். மறக்க முயற்சி செய்யுங்கள் சுவாமி. மறக்க முடியாத மாமனிதராயிற்றே ஆண்டாள் அவர். எத்தனை பெரிய பாகவதோ உத்தமர், எப்பேற்பட்ட சுத்தாத்மா. அவரை போன்ற சிரேஷ்டரை இனி எங்கே சென்று தேடுவது? அடியேனின் தாயார் பரமபதம் அடைந்த அன்று சோமயாஜி சுவாமிகள் தன் குடும்பத்தோடு வந்திருந்த எங்களுக்கு தோள் கொடுத்து ஆறுதல் மொழிகள் கோரி எங்களுக்கு பக்கபலமாக இருந்து தேற்றினார். அது மட்டுமல்ல, ராமானுஜர் அடியேனுக்கு எப்படி ஒரு நலம் விரும்பியாக பலமாக இருக்கிறாரோ அப்படித்தான் அடியேனின் தகப்பனாருக்கு சோமயாஜி சுவாமிகள் அடியேன் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர். உயர் பண்புகளின் சிகரம் அவர். எப்போது நம் ஊருக்கருகே யாக சம்பந்தமாக வந்தாலும் நம் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு இங்கு வந்திருந்து நல்வார்த்தைகளை பரிமாறிவிட்டுத்தான் இங்கிருந்து செல்வார். அப்படி ஒரு வாஞ்சை எங்கள் குடும்பத்தின் மீது. அப்படிப்பட்டவர் இப்போது நம்மிடம் இல்லையே என்று நினைக்கும் போது மனது பேதலிக்கிறது. அது மட்டுமல்ல, சோமயாஜி சுவாமி பரமபதத்தை அடைந்த நாளன்று நாம் எல்லோருமே அங்கு சென்றிருந்தோம். வேதனையை பகிர்ந்து கொண்டோம். ராமானுஜருக்கும் மற்றவர்களுக்கும் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னோம். ஆனால் மேலும் பல நாட்கள் கூடுதலாக அவர்களுக்கு துணையாக இல்லாமல் புறப்பட்டு வந்துவிட்டோம். ஆம் சுவாமி, எனக்கும் அன்றே மனதில் பட்டது. இருப்பினும் தாங்கள் புறப்படலாம் என்றதால் சட்டென்று புறப்பட்டு வந்துவிட்டேன். அவர்கள் வேதனைக்கு மருந்தாக ஆறுதலாக ஓரிரு நாள் இருந்துவிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் வேதனையால் துவண்டிருப்பேன் ஆண்டாள். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? காந்திமதி தாயாரை இப்படி ஒரு சூழ்நிலையில் அடியேனால் பார்க்க முடியவில்லை. பாவம், எப்படிப்பட்ட துயரம் அவர்களுக்கு. அவர்களுடைய அகத்திற்கு சென்றால் எப்படி உபசரிப்பார்கள் தெரியுமா? அடியேனையும் அவர்களின் பிள்ளையாக பாவித்து அவர்கள் அடியேன் மீது காட்டிய வாத்சல்யம் இருக்கிறதே, அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாத. பார்க்க மகாலட்சுமி தாயார் போல் இருப்பார். எல்லோரிடமும் தாய் அன்பை பொழியும் ஓர் அற்புத பெண்மணி, மாதர்குல திலகம். இப்போது நெற்றியில் திலகம் இல்லாமல் நினைக்கவே வேதனையாக இருக்கிறது ஆண்டாள். புரிகிறது, தங்களின் மனத்துயரம் புரிகிறது சுவாமி. பெண்கள் அடையும் இது போன்ற வேதனைகள், மனக்குமுறல்கள், வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத சோகங்கள் எத்தனை எத்தனையோ. ஒருவன் தன் அகமுடையாலை இழந்தால் அவன் உள்ளத்தில் சோகம் மண்டி இருக்கும். ஆனால் அதன் குமுறலோ தோற்றத்தில் மாறுபாடோ எதுவும் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் தன் பர்த்தாவை இழந்த ஓர் பெண்மணியின் சோகம், வேதனை, வலி தோற்றத்திலும் பிரதிபலிக்கிறது. பல மனத்துயரங்களை நெஞ்சில் தாங்கி பக்குவப்பட்டவர் போல் அவர்கள் இருந்தாலும் அவர்களை காணும் போது நாம் அடையும் வேதனை இருக்கிறதே, அதை சொல்லி மாளாத. அதனால்தான் அன்று புறப்படலாம் என்று சொல்லிவிட்டேன். உண்மைதான் சுவாமி. அதற்குண்டான மனப்பக்குவம் உடனே ஏற்படுவது என்பது சாத்தியமல்ல. ஒரு வருட காலம் கழிந்தாலும் அது என் மனதிலிருந்து நீங்காமல் இருக்கிறது. ஒரு புறம் அத்தாயின் தோற்றம் என் மனதை குடையும் போது, மற்றொரு புறம் சோமயாஜி சுவாமிகள் தன் புத்திரன் ராமானுஜரை பற்றி சொல்லிய வார்த்தைகள் இன்னும் என் செவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. என்னிடம் உரையாடும் போது அவர் குறிப்பிடுவார், ராமானுஜர் உயர்ந்த எண்ணங்களை கொண்டிருக்கிறார். அவர் எண்ணங்கள் எல்லாம் ஒரு நாள் செயல் வடிவம் பெற வேண்டும். ஊரும் உலகமும் மெச்சும்படி அவர் அடையும் உயர்ந்த நிலையைக் கண்டு அவரை பெற்ற தகப்பனார் என்ற வகையில் பெரும் பூரிப்பை அடைய வேண்டும் என்று
பெருமையோடு சொல்வார். பல சம்பிரதாய ஏற்றத்திற்காக சில மாற்றங்களை ராமானுஜர் செய்ய நினைக்கிறார் எனும் போது ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தவர் சோமயாஜி சுவாமிகள். பரோபகார சிந்தனைகளுக்கு என் தந்தையாரைப் போலவே ராமானுஜருக்கு ஒரு பக்க பலமாக அவரது தந்தையார் இருந்தார். நிச்சயம் சோமயாஜி சுவாமிகளின் மன விருப்பப்படி ராமானுஜர் பற்றிய நம்பிக்கையான சில சமுதாய ஏற்றங்கள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பெறப் போவதென்னவோ உறுதிதான். ஆனால் அவற்றை காண்பதற்கு சோமயாஜி சுவாமிகள் இல்லையே எனும்போதுதான் என்னால் வேதனையை அடக்க முடியவில்லை. நிச்சயம் உங்கள் வேதனை நியாயமானது. தன் புத்திரன் அடையப் போகும் மிகச்சிறந்த நிலையை காண முடியாத துரதிர்ஷ்ட நிலை அவருக்கு வந்திருக்க வேண்டாம். இருப்பினும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்த அவர் நிச்சயம் மிக உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டத்தை அடைந்து சுகித்திருப்பார். அதில் துளியும் சந்தேகமில்லை. சுவாமி, எனக்கொன்று தோன்றுகிறது. இப்போதுதான் அவர்கள் குடும்பத்தோடு காஞ்சியம்பதிக்கு இடம் மாறி வந்துவிட்டார்களே, நாம் சென்று அவர்களை பார்த்துவிட்டு வருவோமா? உனக்கு அவர்கள் காஞ்சியபதிக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? கதிரேசனுடைய அகமுடையாள் புனிதாதான் தெரிவித்தாள். கதிரேசனும் புனிதாவும் ஸ்ரீபெரும்புதூர் சென்றிருந்த போது அவள் கேள்விப்பட்டதை என்னிடம் தெரிவித்தாள். ஒரு விதத்தில் காஞ்சிபுரம் நம் கூரத்திற்கு அருகில் இருப்பது சற்று ஆறுதலான விஷயம்தான். நினைத்த மாத்திரத்தில் சென்று வருவது சாத்தியம்தானே? சுவாமி, நாம் சென்று வரலாமா? இல்லை ஆண்டாள், நாம் இப்போது அங்கு செல்வது உச்சிதமாக இருக்காது. ராமானுஜரும் அதை விரும்ப மாட்டார். ஏன் சுவாமி? காரணம் இருக்கிறது ஆண்டாள். ராமானுஜர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார். பகவானாகட்டும் அல்லது ஆச்சாரியாராகட்டும் அவர்களுக்கு அருகேயே இருந்து நம் தேகத்தால் அன்பு பரிமாற்றமாகவோ ஒரு காரியத்தை செய்வதை காட்டிலும் அவர்களின் அபிலாஷைப்படி எங்கேயோ இருந்து அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதைதான் மிகவும் உகப்பார்கள் என்று ராமானுஜர் குறிப்பிடுவார். அதற்கு உதாரணமாக தன் மாமா திருமலை நம்பி சுவாமிகளையும் திருக்கட்சி நம்பி சுவாமிகளையும் ஸ்லாகித்து சொல்வார். அதை குறிப்பிட்டு ராமானுஜர் என்னிடம் சொல்லியிருப்பதால் அது போன்ற காரியத்தை அவர் என்னிடமும் எதிர்பார்க்கிறார் என்றே நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். அதன்படி இப்போது நடைபெறப் போகும் உற்சவம் முடியும் வரை நான் கூரத்தை விட்டு வெளியே வருவதை என் ஆசான் ராமானுஜர் விரும்ப மாட்டார். இது என்று இல்லை, பாசுர வகுப்பாகட்டும், இப்போது நாம் இந்த உற்சவத்தில் மேற்கொள்ளவிருக்கும் அன்னதானமாகட்டும், ராமானுஜர் ஆக்ஞைப்படிதான் நடக்கிறது. அதை விடுத்து அவரை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் சென்றால் நிச்சயம் அவர் அதை கொண்டாடி உகக்க மாட்டார். எனவே உற்சவம் முடியட்டும், நாம் நிச்சயம் ராமானுஜரின் அகத்திற்கு சென்று வருவோம். ஆகட்டும் சுவாமி. தங்களுக்கு ராமானுஜர் அண்ணா எப்படியோ அதுபோல் எனக்கு தஞ்சமாம்பாள் உற்ற சிநேகிதியாயிற்றே. அவளை நிச்சயம் சென்று பார்க்க வேண்டும். காந்திமதி மாமிக்கு உற்ற துணையாய் இருந்து கொண்டிருக்கும் அவளை சீக்கிரமே சந்திக்க வேண்டும் என்று மனதில் தோன்றியபடியே இருக்கிறது சுவாமி. அதே சமயத்தில் தாங்கள் சொன்னதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சரி, உற்சவம் நிறைவடைந்ததும் நாம் சென்று அவர்களை பார்த்துவிட்டு வரலாம். கோவிந்தா, அப்பா, என்ன பரபரப்பாக மூட்டை கட்டி கொண்டிருக்கிறாய்? இவை அனைத்தும் என்னுடைய பொருட்கள் தானப்பா. என் பெயர் என்ன தெரியுமா கோவிந்தா? தயங்காதே, சொல். கமல நாயனார். அப்படி என்றால் என்ன பொருள்? தாமரை போன்று நன்கு மலர்ந்த கண்கள் உடையவன் என்று பொருள். இப்போது எதற்காகப்பா இதை சொல்கிறீர்கள்? பிறகு எனக்கு கண்கள் தெளிவாக தெரிகிறது என்பது உனக்கு தெரிய வேண்டாமா? அதற்காகத்தான் சொன்னேன். உன் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் வஸ்திரங்களையும் தான் எடுத்து வைத்துக் கொள்கிறாய் என்பது என் 2 கண்களுக்கும் நன்றாக தெரிகிறது.
இதையெல்லாம் எதற்கு அவசர அவசரமாக மூட்டை கட்டி கொண்டிருக்கிறாய் என்றுதான் கேட்டேன். நான் புறப்பட வேண்டும் அல்லவா? ஓ, தூரதேச யாத்திரை ஏதாவது போக போகிறாயா? தூர தேசமா? ஆமாம், நானும் காலையில் இருந்து பார்க்கிறேன். எதையோ எடுத்து வந்து மூட்டையின் அளவை பெரிதுபடுத்திக் கொண்டே போகிறாய். மூட்டை பெரிதானா தூரதேசம் போகிறேன் என்று அர்த்தமா? உன்னை நம்ப முடியாதடா. உன் குருநாதர் யாதவ பிரகாசர் அப்படிப்பட்டவர். அவர் உன்னை தோள் மேல் வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார் என்றால் நீ அவரை தலைமேல் வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறாய். அவருடைய கைப்பாவையாக நீ மாறிவிட்டாய். அதனால் எப்பொழுது என்ன செய்வாய் என்று யாராலும் சொல்ல முடியாது. பிறகு என்ன, அவர் காசி யாத்திரைக்கு சென்றால் நீயும் அவரது அடியொற்றியாக பாதுகைகளை தாங்கிக் கொண்டு காசி யாத்திரைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நீங்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டு பேசாதீர்கள் அப்பா. அடியேன் ஒன்றும் அப்படி செல்லவில்லை. இப்பொழுது செல்லவில்லை. ஆனால் உன் குருநாதர் சொன்னால் நீ அதை மறுக்க போவதும் இல்லை. நிச்சயம் ஒரு நாள் நீ போகத்தான் போகிறாய். ஒருவேளை குருநாதர் அழைத்தால் வரமாட்டேன் என்றா சொல்ல முடியும்? தாராளமாக போ. ஆனால் திரும்பி அகத்திற்கு வரும்போது காவி மட்டும் உடுத்தி கொண்டு இங்கு வந்து நின்று விடாதே. உன்னை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. நீ எப்போது எதை செய்வாய் என்று கலக்கமாக இருக்கிறது. போதும். ஏன் இப்படி அபசகுணமாக பேசுகிறீர்கள்? இவனே வந்ததிலிருந்து பல குழப்பங்களை மனதில் போட்டுக்கொண்டு முற்றத்தில் அமர்ந்து கொண்டு உத்திரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் மனதில் என்ன ஓடுகிறது, ஏது ஓடுகிறது என்று புரியாமல் நானே தவித்து போயிருக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் வேறு காவி அது இது என்று சொன்னீர்கள் என்றால் அவ்வளவுதான். இவனும் நீங்கள் சொன்னதை மனதில் அப்படியே பதிய வைத்துக் கொள்வான். அது சரி. நான் சொல்வதை உன் மகன் அப்படியே கேட்டு நடப்பவன் போலவும் இவன் மாற்றத்திற்கே நான் தான் காரணம் என்பது போலவா நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? நான் சொல்லிதான் இவன் காவி உடுத்திக் கொள்வான் என்பதில்லை. ஒருவேளை இவன் காவி உடுத்த நினைத்து நான் அதை மறுத்தால் இவன் நிச்சயம் அதை காதில் வாங்கிக் கொள்ள போவதும் இல்லை. அடியேன் பல பேரிடம் தத்துவ உபதேசம் செய்யும் அளவிற்கு துணியவில்லை சுவாமி. அடியேன் உரைப்பதைக் கேட்கும் ஒரு சிலரில் யாராவது ஒருவர் தத்துவத்தை உணர்ந்து மாறினாலும் அடியேன் பெரிதும் உகப்பேன். ஓ, கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கா? என்ன தெரியுமாயா அது? கல்யாணத்துக்கும் ஜல்லிக்கட்டுக்குமா? ஆமாயா. என்ன ஒற்றுமை தெரியலையே, நீ தான் சொல்லப்பா. வளர்த்து விட்டவன் எஸ்கேப் ஆயிடுவான், அடக்கணவன் மாட்டிப்பாயா.